இன்னைக்கு ஒரு 30 வயசை தொடரத்துக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஏற்பட்டிருக்கிற இந்த ஆன்மீக உணர்வு இருக்குது பாருங்கள், ஆண்டவனை பற்றி அற்புத நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதுதான் என்னை வந்து இதுங்க. நான் ஆண்டவனை நம்பினேன். அதுக்குன்னா அதெல்லாம் என்ன எல்லாத்த விட எங்கள் அப்பாவை நம்புகிறேன், இவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு. அதான் சொன்னேன், இந்த படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையை விட அவங்க அப்பா மேலே சிம்பு வச்ச நம்பிக்கை, அவர் பண்ணிடுவார்னு வச்ச நம்பிக்கை, அதில் தான் சார். ஒரு மன்னன் போராடுன்னா அவன் கையில் வாள் எடுப்பான். என் மகனுக்காக நான் போராட இந்த வாள் எடுத்துருக்கேன் சார். இந்த வாள், அது வாள், இது வாள். சிக்கல் என்பது இல்லாத மனிதன் யார் சொல்லுங்க? ஒரே நிமிஷம் சார், அம்பானிக்கும் சமயத்தில் பிரச்சனை வரும் சார், அம்பாசிடர் கார் வச்சுட்டு ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை வரும் சார். அதுதான் வாழ்க்கை. விக்கல் இருந்தால் தண்ணி குடிக்கணும், சிக்கல் இருந்தால் மனுஷன் தன்னம்பி கூட போகிறான். சிம்பிள் சார். இது வந்து டிஆரோட எதுக்கு முனைன்னு நினைக்காதீங்க, வாழ்க்கையின் அர்த்தமே இதுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி சினிமாவே ஒரு கஷ்டமான ஒரு இதில் இருக்குது. என்னமோ கஷ்டம் எங்களுக்கு தான் வந்துட்ட மாதிரி சொன்னேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உத்தமவில்லன் படம் வந்து அந்த போட்ட தேதியில் படமே வர முடியாத சூழ்நிலை இது வரைக்கும் கமலோட எந்த படத்துக்கு சார்ந்திருக்கு? அவரோட விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை. ஏன் நம்ம இளைய தளபதி விஜயோட படம் எடுத்துக்கோங்க, ஏன் தலைவியாவுக்கு என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்கள்? அந்த பிரச்சனையை மீறி தானே சார். ஏன் கத்திக்கு பிரச்சனை வந்தது? அவருடைய படம் காவலன் ஒரு படம் சக்தி ப்ரொடியூஸ் பண்ண, அந்த படத்துக்கு பிரச்சனை வரலையா? என்னமோ சிலம்பு படத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஏன் கோச்சடையான் தேதி அறிவிக்கப்பட்டு கோச்சடையான் ஏன் தள்ளி போணுச்சு? சரி, கோச்சடையானோட பிரச்சனை இன்ன வரைக்கும் கேரியர் ஆகுது, என்ன காரணம்? ஏன்? சரி, லிங்கா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. லிங்கா ரிலீஸ் ஆன பிறகு இது வரைக்கும் திரைப்பட உலகத்தின் வரலாற்றில் ஒரு பிச்சை எடுக்கும் போராட்டம் வெளியே சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை. நாட்களே 325 நாள், அதில் 240 படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணக்கூடிய படம் மட்டும்தான் ஓடும். ஆனாலும் 3 ஆண்டுகளுக்கு பிறகும் வாலி என்ற படத்துக்கு இந்த ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணது சிலம்பரசன். ஒரே நாள் ரிலீஸ் ஆன ஒரே படம் 2 பேருக்கும், மன்மதன் ட்ரீம்ஸ். இந்த ஒரே நாளில் வாலு ப்ளஸ் மாறி வருதா எனக்கு தெரியாது. வாலு அவங்க பக்கம் மாறி வருமா இல்லை தேதி போகுமா மாறி எனக்கு தெரியாது. என்னோட சூழ்நிலைக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் தவிர இந்த ரம்ஜானில் நான் ரிலீஸ் பண்ண பிறகு முடிவெடுத்த பிறகு அது இன்ஷா அல்லா எல்லாமே இறைவனோட நாட்டம். எனக்கு எத்தனை அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. நான் வந்து என்னோட படத்துக்காக நான் என்னை பற்றி யோசிக்க முடியுமா, என்னோட மகனை பற்றி யோசிக்க முடியுமா? வாலு படம் ஆரம்பிக்கக்குள்ளே டைட்டில் வச்சேன்னு சொன்னேன். வாலுன்னு டைட்டில் வச்சிங்கன்னா அது நீளும்னு. ஏன்னு கேட்டால் வாழை நீளக்கூடிய தன்மை படைத்தவர் ஆஞ்சநேயர் மட்டுமே. நான் ஆஞ்சநேயர் பக்தன்றதுனால அப்படியே ஒரு கண்ணை மூடி தொலைநோக்கு சிந்தனை. அதை தான் என் பையன் சொன்னார். வாலு படம் கொஞ்சம் லேட் ஆகுது, வேட்டைமலை லேட் ஆகுது, சரி ஒரு குயிக்காக ஒரு படம் பண்ணலாம், பாண்டியராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நம்மள ஆரம்பித்தேன். இப்படி எங்கள் பையனுக்காக இது பண்ணேன். அந்த படத்தில் என் பையன் இளைய பையன் மியூசிக் டைரக்டர்னு சொல்லக்குள்ள அது அந்த பையனுக்கு நல்ல அந்த பாட்டெல்லாம் நல்லா வரணும், அதுக்கு என்னென்ன உருவாக்கி நான் தரணும், அந்த பாட்டு நல்லா படப்பிடி பார்க்கணுமோ அது பண்ணேன். இப்படி நான் இப்படி பண்ணும்போது இதுக்கு இடைவெளியில் தான் சார் நான் என்னை பற்றி யோசித்து எனக்கு நான் ஒருதலை காதல் எடுக்கிறேன். ஏன் சார், ஒரு தேர்தல் களம், ஒரு ஆர்கே நகரில் ஒரு தேர்தல் களம் இருக்குது, அதை பற்றியே நான் வந்து எந்த விதமான கமெண்ட்ஸும் கொடுக்காம கண்டுக்காமல் இருக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு நடிகர் சங்கத்தோட தேர்தல் களத்தை பற்றி நான் என்ன சார் யோசிக்கிறேன்? இன்னைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் திமுக போட்டி போடாமல் நிற்குது. தமிழ்நாட்டோட பெரிய ஒரு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய தேமுதிக நிற்கல. வாய்க்கிலேயே பேசுகிற வைகோ என்னாச்சு? எல்லாரும் அந்த அம்மாவை விமர்சனம் பண்ணுறாங்க, ஏன் இவங்கெல்லாம் தேர்தல் நிற்கலன்னு புரியவே இல்லை. சரி, காங்கிரஸ் அவர் ஈவிகே இளங்கோவன் கூட குஷ்பை வச்சுட்டு கொள்கை விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் அவங்களும் நிற்கல. ஏன் நிற்கலன்னு தெரியல. பாரதத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்னென்னமோ பேசுகிறாங்க, ஏன் அவங்க இதில் நிற்கல, தேர்தல் காலத்தில் நிற்கல எனக்கு தெரியல. என்னன்னே புரியல. இவங்கெல்லாம் என்னென்ன பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அம்மாவுக்கு எதிர்த்து இவ்வளோ அறிக்கை கொடுத்துட்டாங்க, அவங்களும் தேர்தல் நிற்கலன்றாங்க. யாருமே நிற்கலையா? ஏன் நிக்கலங்கிற ஒரு விளக்கம் கூட இருக்கு, எனக்கு புரியவே இல்லை சார். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் போராட வேண்டிய திமுக தயங்கி போய் நிற்கிற. திமுக காட்டக்கூடிய தயக்கம் நாளைக்கு மக்கள் கேட்ட முடியுமோ, இதெல்லாம் ஒரு இயக்கமா? திமுகவுக்கு இப்படி ஒரு தயக்கமா? இப்படி நடத்தப்படலாமா? இப்படி இருக்கலாம் ஒரு இயக்கமா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா?
வெற்றி தோல்வி நிற்க வேண்டியதானே, ஏன் நிற்கல? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு மேலே நீங்கள் கேட்காதீங்க கேள்வி. நன்றி, வணக்கம்.